தலைமை செயல்ன்றதை செய்ய முடியலைன்னா தயவு செய்து ஒதுங்கிக்கிங்க. ஒதுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு தயாராக வேற பணி அதில் கொடுப்போம். தலைமைகளை சொல்றதை விட்டுட்டு அதுக்கு ஏன்னா நேற்று கூட ஒரு டீச்சர் சொன்னாங்க, அரசு வேலையாக பார்க்குறோம்னா அரசு வேலை பார்க்குறோம்னா அவர் எல்லாம் வேற ஒரு வேலை பார்க்கறதுக்கு போகணும். அதெல்லாம் விடுவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா இனி போக போக வேலை பளு அதிகமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனிமேல் சாக்கு போக்கெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. 20ஆம் தேதி மாவட்ட கழக கூட்டம் முடிந்த உடனே இப்போ இடைத்தேர்தல் வேலை நம்ம 4 தொகுதியில் பார்க்கணும். இடைத்தேர்தல் மாதிரிதான் எல்லா வேலையும் பிரித்து இப்போ ஒன்றிய செயலாளர்கள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர், வட்டக்கழகத்தினுடைய செயலாளர், அதே போல வார்டு செயலாளராக இருந்தாலும் சரி, கிழக்கழகத்தினுடைய செயலாளராக இருந்தாலும் அவர்களெல்லாம் மேற்பார்வை பார்க்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் தேர்தல் வரைக்கும். அதனால அந்த தேர்தல் வேலையில 5 பூத்தோ இல்லை அதுக்கு குறைவாகவோ, அதிகபட்சம் 5 பூத்து போகத்தான் போகும்னு நினைக்கிறேன். அது மாதிரி கமிட்டியை அமைக்க சொல்றோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.